பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, ஸோ அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம், அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கோமா, இல்லை இன்னும் சில மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத இன்னும் புது விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்ப்ளீட் நாலேஜ், ஸோ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் ப்ளஸ் அஜெண்டா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்றதுல நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதில் டூஸ் அண்ட் டோன்ஸ், அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளாஸ் தான். அதெல்லாம் அந்த கிளாஸோட டிக்ளரேஷன் முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதாவது இதில் இந்த டெஃபினிஷனில் இருக்கிற மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ் தட் கேனாட் பி இன்ஷியன்டியேட்டட் டைரக்ட்லி. அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு டைரக்டாக நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றது அதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்னெல்லாம் இருக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ப்ளஸ் நார்மல் மெத்தட்ஸ் இருக்கும். இதை இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு அதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அந்த இதை கிரியேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா நியூ கிளாஸ் கொடுத்துட்டு உங்களோட கிளாஸ் நேம் நான் வந்துட்டு ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்றத நேமாக கொடுத்துட்டு இதில் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை செக் அப்ஸ்ட்ராக்ட்னு அதை செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் ஆகும். இதுதான் கைஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 2 அப்படின்னு ஒரு நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் கொடுக்கலன்னா நோ ப்ரைஸ், ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை மேனுவலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மேனுவலாக ஆட் பண்ணாலும் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப கிரியேட் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது. இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் மெத்தட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ரெண்டு மெத்தட்ஸுமே இருக்கலாம். நார்மல் மெத்தட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ஷேரிங் காமன் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ் அ கான்ட்ராக்ட் ஃபார் சப் கிளாஸஸ். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல நான் ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டி நான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆடிஷன் சப்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் இதை கிரியேட் பண்ணோன்னா அடிஷன் ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணணும், சப்ராக்ஷன் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணாமல் காமனாக வந்துட்டு அரித்மெட்டிக் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடை அடிஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒரு இந்த இன்டர்ஃபேஸை நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்துட்டு சாலிட் பிரின்சிபலையும் இதில் நம்மளால இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அது இன்னொரு மெயின் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலிமா நம்ம சாலிட் பிரின்சிபலையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை எப்போ யூஸ் பண்ணணும், ஸோ எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி அந்த ஏன்றதுல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு காமன் டேட்டாஸை நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம மல்டிபிள் கிளாஸஸ்க்குள்ளே ஷேர் பண்ணணும்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சப் கிளாஸ்க்கு வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடிஷன் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண தேவையில்ல, சப்ராக்ஷன் தனித்தனியாக மெத்தட் கிரியேட் பண்ண தேவையில்ல. அரித்மெட்டிக்னு ஒரு காமன் மெத்தட் வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இப்போ அடிஷன்ற கிளாஸ்க்குள்ளே அந்த அரித்மெட்டிக்ன்ற மெத்தடை நான் இன்ஹெரிட் பண்ணேன்னா அடிஷனுக்கான பிஹேவியர் கொடுத்துக்கலாம். இப்போது சப்ராக்ஷன்ற கிளாஸ்க்குள்ளே அந்த அரித்மெட்டிக்கை நான் இன்ஹெரிட் பண்ணால் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி சொல்ல வரேன்னா ஸோ இப்போ இதில் நான் வந்துட்டு பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்கும், வாய்ட் அரித்மெட்டிக் அப்படின்ற ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுதான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுறேன், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்றத இன்ஹெரிட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நார்மல் கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணணும். அது எப்படி ஓவர்ரைட் பண்ணணும்னா அந்த மெத்தடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செமிகோலன் ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு ரிமூவ் பண்ணிடணும். ரீசன் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்க்கு மெத்தட் பாடி நம்ம தரக்கூடாது.
அதை டூஸ் அண்ட் டோன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடிஷனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துப்பேன். ஓகே, அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்துட்டு சப்ராக்ஷன் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அரித்மெட்டிக்ன்ற சேம் மெத்தட், ஆனால் இங்கே வந்து சப்ராக்ஷனுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இது ஒரு காமன் கிளாஸ், ஸோ அதுக்கான ஒரு காமன் மெத்தடு. ஸோ நம்ம இன்ஹெரிட் பண்ணுற அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே மெத்தட் தான், நம்ம இந்த இடத்துல புது புது மெத்தட் கிரியேட் பண்ணல. உங்களுக்கு பார்க்க இந்த மெத்தட் இங்கே புதுசாக தெரிஞ்சாலும் இது புது மெத்தட் கிடையாது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்றதோட மெத்தட் தான் நம்ம ஜஸ்ட்டு இங்கே ரீயூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ஆரிஜின் என்ன அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட்குள்ளே இருக்கிற இந்த ஒரு மெத்தட் தான். அதாவது ஒரு சப் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஊப்ஸில் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு மெயின் டாபிக். அதில் உங்களுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் வரும். ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்னொன்று இன்டர்ஃபேஸ். அதில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணலாம், இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். இதில் நம்ம பார்க்குறது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ஆரிஜின் அப்படின்றது. கம் பேக் டு, ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு போட்டிருக்கோம். இதுக்கு இன்னொரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமல் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட நார்மல் மெத்தட், அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஏன்னா எல்லா அனிமலும் சாப்பிடும், அதனால ஈட் அப்படின்ற மெத்தட் காமன். ஆனால் ஒரு ஒரு அனிமலுக்கும் சவுண்டுன்றது டிஃபர் ஆகும். இப்போ கேட் ஒரு சவுண்ட் போடும், டாகோட சவுண்ட் வேற மாதிரி இருக்கும், டக்கோட சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மேக் சவுண்டுன்ற மெத்தடை எவ்ரி கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு கிளாஸ் வந்து நான் காமனாக வச்சுக்க முடியாது இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான அந்த சவுண்டுன்றது டிஃபர் ஆகும். ஸோ அப்போ எவ்ரி கிளாஸ்ல அதை இன்ஹெரிட் பண்ணி அதுக்கான சவுண்ட் என்னவோ அதை நம்ம கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது வந்து எந்த மாதிரியான இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஸோ இப்போ கம்ஸ் டு டூஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட்டு டூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணலாம் வித்தவுட் மெத்தட் பாடி. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு மெத்தட் பாடி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் வரும். இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு இது மேலே நான் பிளேஸ் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டு நாட் ஸ்பெசிஃபை அ பாடி, அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்க்கு மெத்தட் பாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வந்திருக்கு. இந்த இடத்துல எரர் வரல, ஏன்னா இந்த இடத்துல மெத்தட் பாடி கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒரு நார்மல் மெத்தட் அப்படின்னும் போது நீங்கள் மெத்தட் பாடி கொடுத்துக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு யூனிக் இன்ஃபர்மேஷன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்டும் ஆகும். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு கூட உங்களால் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகே, ஸோ இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாமா, இதை வந்துட்டு சப் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தட்குள்ள ஜூஸ் அப்படின்னு அந்த இதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது அதை யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் த்ரோ ஆகும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் cannot initiate type டாஸ், அந்த இதுக்கு வந்து என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்டர்ன்ஸ் டூஸ், ஸோ அதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல அதை ஓவர்ரைட் பண்ணுறோம், மெத்தட் பாடி கொடுக்குறோம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை எடுத்துடணும், இதை அப்படியே எம்டியாக விட்டுடலாம். இப்போ இந்த கிளாஸோட இதை நம்ம இதுக்கு ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிடலாம். இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும்.
இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்கர் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணவே இல்லை. ஈவன் உங்களுக்கு வந்துட்டு அது என்ன ஆயிருக்கு, எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷன். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் காய்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு வந்துட்டு பாடி கொடுக்கக்கூடாது, கொடுத்த எரர் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே கைஸ். ஸோ இதுதான். இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு போனஸ் டிப். ஓகே. ஸோ போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான் அதோட ஆரிஜின். அதில் 2 டைப், ஒன் ஆஃப் த டைப் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு இது பார்க்கலாம். எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பியூர் அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது எனக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கணும், அதில் வந்து நார்மல் மெத்தட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் மெத்தட்ஸும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக தான் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்துட்டு அப்போ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எனக்கு வந்து பார்ஷியலாக இருக்கணும். அதாவது நார்மல் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் எனக்கு தேவைப்படும், இல்லை நார்மல் மெத்தடும் தேவைப்படும். அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டது ப்ளஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முன்னாடி தெரியுமா தெரியாதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட தீனா டெக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற இல்லை இப்போ தான் ஜாவா லேர்ன் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேக்கா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.